வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில நவம்பர் 10 நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தாங்க எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த அம்மன் சிலைய கண்டுபிடிச்சு நேரா அங்க கொண்டுட்டு வராரு. அங்க உள்ள ஊர் தலைவர்கள் அம்மன் சிலைய ஹீரோ எடுத்துட்டு வரத பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. தம்பி அம்மன் சிலைய கொண்டுட்டு வந்துட்டாரு அப்படின்னு எல்லாருமே ஹீரோவை பாக்குறாங்க. பரமேஸ்வரி குழியில இறங்க போனவங்கள ரேவதி டக்குன்னு தடுத்து, பாட்டி அவரு அம்மன் சிலைய கொண்டுட்டு வந்துட்டாரு பாட்டி, நீங்க இறங்க வேணாம் அப்படின்ட்டு குழிக்குள்ள இருந்து வெளியில கிளப்புறாங்க. அப்ப பாட்டி வெளியில வந்துட்டு ஹீரோவை பார்த்ததோட ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பாட்டி நேரா அங்க உள்ளவங்களை பார்த்து, நான் அப்பவே சொன்னல என் பேரன் கண்டிப்பா அம்மன் சிலையோட வந்துருவான் அப்படின்னு உங்க எல்லார்கிட்டயும் சொன்னேன். ஆனா நீங்க யாருமே நம்பவே இல்ல. இப்ப பாத்தீங்களா என் பேரன் அம்மன் சிலைய கொண்டுட்டு வந்துட்டான். இப்பயாவது நீங்க நம்புறீங்களா அப்படின்னு கேட்க, அப்ப ஊர் தலைவர்கள் ஹீரோவை பார்த்ததோட அப்பதான் நிம்மதியாகுறாங்க. நல்ல வேளை அம்மன் சிலைய கொண்டுட்டு வந்துட்டாரு அப்படின்னு. அப்போ முத்துவும் சிவனாண்டியும் இத பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. நம்ம என்ன பிளான் பண்ணோம், கடைசியில இப்படி நடக்குது. இவன் அம்மன் சிலைய கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னா கண்டிப்பா அந்த மூர்த்தியையும் கண்டுபிடிச்சிருப்பான். அந்த மூர்த்தி நம்ம தான் அம்மன் சிலைய கொண்டாந்து கொடுத்தோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பான். இதுக்கு மேல இந்த இடத்துல இருக்கிறது நம்மளுக்கு ரொம்பவே ஆபத்து. இந்த இடத்துல இருந்து நம்ம போறதுதான் நல்லது அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் அந்த இடத்துல இருந்து நைஸா எஸ்கேப் ஆயிடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, அம்மன் சிலைய கொண்டுட்டு வந்து ஊர் தலைவர்கள் கிட்ட, இங்க பாருங்க அம்மன் சிலைய கொண்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு உங்க எல்லாருக்கிட்டையும் நான் வாக்கு கொடுத்திருந்தேன். அதே மாதிரி நான் அம்மன் சிலைய கொண்டுட்டு வந்துட்டேன், பாருங்க அம்மன் சிலைய அப்படின்னு சொல்லிட்டு அம்மன் சிலைய நம்ம ஹீரோ கொண்டாந்து கொடுக்குறாரு. தலைவர்கள் அம்மன் சிலைய பார்த்த பிறகுதான் நிம்மதியாக்குறாங்க. தம்பி அம்மன் சிலை காணாம போனதுல இருந்து இந்த ஊருக்கு ஏதாவது தப்பு நடந்துருமோ அப்படிங்கிற பயத்துலதான் நாங்க இப்படி ஒரு முடிவெடுத்தோம். எங்களை மன்னிச்சிடுங்க தம்பி. அப்ப ஹீரோ சொல்றாரு, பரவாயில்ல விடுங்க, அம்மன் சிலை காணாம போயிட்டு அப்படிங்கறதுக்காக தானே இப்படி ஒரு முடிவெடுத்தீங்க. சரி இந்த அம்மன் சிலை தான் வந்துருச்சுல்ல. ஊர் தலைவர்கள் கேக்குறாங்க, தம்பி இந்த அம்மன் சிலை எப்படி உங்க கைக்கு வந்துச்சு? அப்ப ஹீரோ சொல்றாரு, நைட்டு அந்த பக்கத்தூர்ல உள்ள சிலைய வந்து எடுத்துட்டு போறவன் வந்து நைட்டு அந்த சிலைய வந்து எடுத்துட்டு போயிட்டான். இதை கேட்டதும் ஊர் தலைவர்கள் அதிர்ச்சி ஆகுறாங்க. தம்பி அவனுக்கு தண்டனை கொடுத்தாச்சா? ஹீரோ சொல்றாரு, அவரை பிடிக்கிறதுக்காக அதிகாரிகள் போயிருக்காங்க. கண்டிப்பா அவரை பிடிச்சதோட இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். இதை கேட்டதும் அந்த ஊர் தலைவர்கள் சொல்றாங்க, தம்பி நல்ல வேளை அம்மன் சிலைய நீங்க கொண்டுட்டு வந்துட்டீங்க. அம்மன் சிலை மட்டும் வராம இருந்திருந்தா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகிருக்கும். அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா புரிஞ்சுக்க முடியுது. பரமேஸ்வரி ஊர் தலைவர்களை பார்த்து, அம்மன் சிலைய காணும் அப்படின்ட்டு என் மருமக பரமேஸ்வரி ஈஸ்வரி மேல எவ்வளவு பெரிய பழி போட்டீங்க. இப்பதான் அம்மன் சிலை வந்துருச்சுல்ல, இப்பயாவது என் மருமகளை பத்தி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதுக்கு அவங்க சொல்றாங்க, நாங்க நல்லாவே புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னதோட நம்ம பரமேஸ்வரியும் சரி புரிஞ்சுக்கிட்டா சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, நேரா அங்க உள்ள தலைவர்களை பார்த்து, சரி அம்மன் சிலைய கொண்டு போய் வச்சு அதுக்கு பூஜை பண்ணுங்க. இது கேட்டதும் ஊர் தலைவர்களும் சரிங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மன் சிலைய கொண்டு போய் வச்சு பூஜை பண்றாங்க. அப்புறம் பரமேஸ்வரி நேரா ஹீரோவை பார்த்து, மாப்பிள்ள அந்த அம்மன் சிலை எங்க பேராண்டி இருந்துச்சு? அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி அந்த முத்துவும் சிவனாண்டியும் பாட்டி இப்படி ஒரு திட்டத்தை போட்டிருக்கானுங்க. இது கேட்டதும் பாட்டி அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏயா அவனுங்க கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டானுங்களா? ஏன் இப்படி கேவலமான வேலையை பண்றாங்க? அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா பாட்டி, அத்தையையும் உங்களையும் எப்படியாவது அவமானப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துல அவங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்காங்க பாட்டி. அப்ப பாட்டி சொல்றாங்க, பேராண்டி எப்ப ஈஸ்வரிய அவமானப்படுத்துறதுக்காக இப்படி ஒரு திட்டத்தை போட்டானுங்களோ அவனுங்களை கண்டிப்பா சும்மா விடக்கூடாது. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா பாட்டி, அவங்கள கண்டிப்பா சும்மா விடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். இதுக்கு யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் கடுமையான தண்டனை கிடைக்கும் பாட்டி. இதை கேட்டதும் பாட்டி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சரியா பேராண்டி அப்படின்னு. அப்புறம் நம்ம ஹீரோ பாட்டி எல்லாரும் சேர்ந்து போயிட்டு சாமி கும்பிடுறாங்க. அப்புறமா
அந்த வில்லி இருக்காங்கல்ல, நடந்தது எல்லாத்தையுமே பார்த்துட்டு சரியான அதிர்ச்சி ஆகுறாங்க. நம்ம ஏதாவது ஒரு வகையில அக்கா காரிய அவமானப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணா எதுவுமே சரியா நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு இங்க இதுக்கு மேல இருந்தா இவன் நம்மள பிடிச்சாலும் பிடிச்சிருவான், நம்ம இந்த இடத்த விட்டு போறது நல்லது அப்படின்ட்டு அந்த வில்லி நேரா வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதும் ஈஸ்வரி நேரா வில்லிய பார்த்து, என்னாச்சு சந்திரா, உன் முகமே சரியில்லை அப்படின்ட்டு. அப்போ ராஜா அந்த இடத்துக்கு வராங்க, மயிலு வராங்க. வந்துட்டு மயிலு சொல்றாரு, அத்தை அங்க பாட்டிக்கு தண்டனையே நிறைவேற்றல, அதான் சின்னத்தோட முகமே சரியில்லை. அதுக்கு ஈஸ்வரி கேக்குறாங்க, அப்படியா, என்னாச்சு மாப்பிள? அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை அம்மன் சிலைய கண்டுபிடிச்சு ஊர் தலைவர்கள் கிட்ட ஒப்படைச்சிட்டேன், அதனால உங்க மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத நானும் நிரூபிச்சுட்டேன். இதை கேட்டதும் ஈஸ்வரி சந்தோஷப்படுறாங்க. அப்படியா மாப்பிள்ள, ஒரு வழியா என் மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டீங்களே, அது போதும். சரி மாப்பிள்ள, அந்த அம்மன் சிலையை எடுத்தது யாரு? அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை வேற யாரு, உங்களுக்கு தான் ஏற்கனவே ஒரு சந்தேகம் வந்திருக்குமே, அந்த முத்து வேலும் சிவனாண்டியும் தான். ஊருக்குள்ள புகுந்து அந்த அம்மன் சிலையை எடுத்திருக்கானுங்க. இப்போதைக்கு ஊர் தலைவர்கள் கிட்ட அவங்க 2 பேரும் தான் அம்மன் சிலையை எடுத்தாங்க அப்படின்னு நான் சொல்லல. ஏன்னா சொன்னா அதுக்கான ஆதாரத்தை அவங்க கேட்பாங்க. என்கிட்ட தகுந்த ஆதாரம் இல்ல, அதனாலதான் நான் சொல்லல. இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, அப்படியா மாப்பிள்ள, அவங்க 2 பேருமே கொஞ்சம் கூட திருந்த மாட்டாங்களா? எதுக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அதுக்கு ஹீரோ சொல்றாரு, ஆமாட்ட, ஏதாவது ஒரு வகையில நம்ம குடும்பத்துல உள்ளவங்களை கஷ்டப்படுத்தணும், நம்ம அவமானப்படணும் அப்படிங்கறதுக்காக அப்படி ஒரு முடிவு பண்ணிருக்காங்க. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள எனக்கு அப்பையில இருந்து ஒரே ஒரு சந்தேகம் தான் மாப்பிள்ள, வீட்டுக்குள்ள எப்படி அந்த மஞ்ச பை வந்துச்சு, அதுதான் மாப்பிள்ள எனக்கு சந்தேகமா இருக்கு. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை அந்த சந்தேகம் இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு விலகிடும். அப்ப வில்லி இத பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க, என்னடா அது, இவன் புதுசா ஒரு கதை கட்டுறானே அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை இங்க பாருங்க, அந்த அம்மன் சிலை காணாம போனதுக்கு யாரு காரணம் அப்படிங்கிறது அந்த முத்துவேல் சிவனாண்டி தான். ஆனா உங்க மேல இப்படி ஒரு பழி வந்ததுக்கு ஒருத்தவங்க தான் காரணம். இதை கேட்டதும் வில்லி ஷாக் ஆகி, அக்கா இவன் தசை திருப்புறதுக்காக பாத்துக்கிட்டு இருக்கான்க்கா, அந்த பரமேஸ்வரி தான் நம்ம வீட்டுக்குள்ள கொண்டாந்து போட்டிருப்பா, அது கூட நமக்கு தெரியாது. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இல்லத்த அவங்க கொண்டாந்து போடல, அது உங்களுக்கே தெரியும், இதுக்கு காரணம் இன்னொருத்தவங்க. இது கேட்டதும் அந்த வில்லிக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. ஐயோ, இவன் நம்மளை பத்தி மாட்டிக்கிறதுக்காக தான் இப்படி பேசுறானோ அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை இங்க பாருங்க, இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் ஒருத்தவங்க, அதை நான் உங்களுக்கு நிரூபிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ போன் எடுக்கிறாரு. இத பார்த்ததும் வில்லி ஷாக் ஆகுறாங்க. ஒருவேளை இவன் நம்மள எதுவும் வீடியோல எடுத்திருப்பானோ, நைட்டு அந்த மஞ்ச பைய தூக்கி போட்டப்ப கண்டிப்பா நம்ம ஏதாவது சொல்லி தப்பிக்கணுமே அப்படின்னு அவங்க அக்கா கிட்ட, அக்கா உன் டிரைவர் பையன் இப்ப யாரு மேல தெரியும்னா பழி போடுறதுக்காக இப்ப பேசிக்கிட்டு இருக்கான், என் மேல பழி போடுறதுக்காக தான். என் மேல பழி போட்டு உன்னையும் என்னையும் பிரிக்கணும், அது மட்டும்தான் இவனோட நோக்கம், அதுக்காக தான் இவன் இப்படி பேசுறான். இது கேட்டதும் ஈஸ்வரி கேக்குறாங்க, என்னடி சொல்ற? அதுக்கு வில்லி சொல்றாங்க, ஆமாக்கா உன் மாப்பிள்ளைக்கு எப்ப பார்த்தாலும் என் மேலதானே சந்தேகம், நான் தான் அந்த சிவனாண்டிக்கு முத்துவேலுக்கும் உதவி செய்யறேன் அப்படின்னு உன் மாப்பிள்ளை ஏற்கனவே போட்டோவை காமிச்சு சொன்னாருல்ல, அதே மாதிரி இந்த வாட்டியும் ஏதோ போட்டோவை காமிச்சு என் மேலதான் பழி சொல்ல போறாரு, அதுல எந்தவித மாற்றமும் இல்ல. இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஏன்டி இப்படி பேசுற? மாப்பிள்ள அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாருடி, நான் தான் ஏற்கனவே அவர்கிட்ட சொல்லிட்டேன்னு, என் தங்கச்சி அப்படிப்பட்டவ கிடையாது அப்படின்னு. அப்புறம் எப்படி மாப்பிள்ள வந்துட்டு உண்மையில பழி சொல்லுவாரு? அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா நீ வேணும்னா பாரு, உன் மாப்பிள்ள என் போட்டோவை தான் காமிப்பாரு அப்படின்னு. அப்ப மயிலு சொல்றாரு, என்ன சின்னத்தை புத்திசாலித்தனமா நடந்துக்கிறீங்களோ, இந்த வாட்டி கையும் களவுமா ஒருத்தவங்க சிக்கிருக்காங்க, அது யாரு அப்படிங்கறத மட்டும் பொறுத்து இருந்து பாருங்க அப்படின்னு. இது கேட்டதும் அந்த வில்லிக்கு ரொம்பவே அதிர்ச்சி. அப்ப ஈஸ்வரி கேக்குறாங்க, மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் அந்த வில்லனை 2 பேரையும் காமிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் காளியம்மாளோட வீட்டுக்கு போனதும் காளியம்மாள் கேக்குறாங்க, என்ன நம்ம திட்டம் சக்சஸ் ஆயிருச்சா? அதுக்கு முத்து சொல்றாங்க, எங்க அதுக்குள்ளயும் அந்த டிரைவர் பையன் அம்மன் சிலைய கொண்டுட்டு வந்துட்டான். இதை கேட்டதும் காளியம்மாள் அதிர்ச்சி ஆகுறாங்க, என்னங்க சொல்றீங்க? அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஆமா ஏதாவது ஒரு வகையில உண்மையை கண்டுபிடிச்சிடறான், நம்ம என்ன பண்ணாலும். இதை கேட்டதும் காளியம்மாளுக்கு ரொம்பவே ஷாக்கு. சே, ஏதாவது ஒரு வகையில அவனை அவமானப்படுத்தணும், அவன் குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சா எப்படியாவது உண்மையை கண்டுபிடிச்சிடறானே அப்படின்ட்டு சரியான கோவப்படுறாங்க காளியம்மாள்.
அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, இது எல்லாத்துக்கும் ஒரு தடையா இருக்கிறது அந்த வீட்டுல உள்ள டிரைவர் பையதான். அவன் கதையை முடிச்சா மட்டும்தான் நம்மளால அந்த ஈஸ்வரியையும் அந்த சேதுபதியோட குடும்பத்தையும் எதுவும் பண்ண முடியும். அது வரைக்கும் அந்த குடும்பத்தை நம்மளால நெருங்கவே முடியாது. இதை கேட்டதும் காளியம்மாள் சொல்றாங்க, தீபாவளியில அவனுக்கு ஒரு ஆப்பு வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். ஆனா அது நமக்கு எதிரா திரும்பிருச்சு. இந்த வாட்டி நம்ம வைக்க போற ஆப்பு அவன் யாரு அப்படிங்கிற உண்மை வெளியில வர மாதிரி இருக்கணும். இதை கேட்டதும் அவரு சொல்றாரு, ஆமா கண்டிப்பா அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் அந்த காளியம்மாள் வந்துட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, நேரா அவங்க அத்தை கிட்ட, அத்தை இங்க பாருங்க இந்த வீடியோவை அப்படின்ட்டு. ஈஸ்வரி கேக்குறாங்க, என்ன வீடியோ மாப்பிள்ள? அப்ப மயிலு சொல்றாரு, அத்தை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு 5 நாளைக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள இருந்த போன் காணாம போயிட்டு நமக்கு தெரியாம வீட்டுக்குள்ள யாரோ ஒருத்தவங்க வராங்க, அது யாருன்னு தெரியல, சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சகல கிட்ட ஒரு பொறுப்பு ஒப்படைச்சிங்களே ஞாபகம் இருக்கா? அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா மாப்பிள்ள. அப்ப மயிலு சொல்றாரு, அத்தை எப்போவோ மாப்பிள்ள வீட்டுக்குள்ள சிசிடிவி வச்சாச்சு. அந்த சிசிடிவில உள்ள வீடியோ தான் இது. அன்னைக்கு நைட்டு யாரு அந்த மஞ்ச பையில என்ன கொண்டாந்து போட்டாங்க அப்படிங்கிறது அப்படியே ரெக்கார்ட் ஆயிருக்கு. இது கேட்டதும் அந்த வில்லிக்கு ரொம்பவே அதிர்ச்சி. ஐயோ செமையா சிக்கிட்டமே, நம்ம அந்த மஞ்ச பையில கொண்டாந்து போட்டது ரெக்கார்ட் ஆகி இருக்குமோ, நம்ம தானே வெளியில வந்தோம் அப்படின்னு. அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா சிசிடிவி உனக்கு தெரியாம உன் மாப்பிள்ள கொண்டாந்து வச்சானா? என்னக்கா இது? இப்போ உனக்கு வர வர இந்த வீட்டுக்குள்ள மரியாதையே இல்லாம போயிட்டு உன் மாப்பிள்ள உன் பர்மிஷன் கேட்காம அவன் பாட்டுக்கு முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கான், இதெல்லாம் என்னக்கா அப்படின்ட்டு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, சந்திரா பேசாப்ல இரு, மாப்பிள்ள வந்துட்டு நான் எனக்கு ரொம்ப நாளா துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு ஆளை கண்டுபிடிக்க போறாரு, அவருக்கு நன்றி சொல்லாம அதை விட்டுட்டு அவரை போய் இப்படி பேசிக்கிட்டு இருக்க, அமைதியா இரு சந்திரா. இது கேட்டதும் சந்திராவுக்கு ரொம்பவே எதிர்ச்சு. ஐயோ அக்காக்காரி நம்ம தான் அந்த வேலையை பண்ணோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா சும்மா விட மாட்டாளே, இவளை எப்படி இப்ப சமாளிக்கிறது அப்படின்னு. அப்ப ஹீரோ அந்த வீடியோவை காமிக்கிறாரு. அந்த வீடியோல சந்திரா ரொம்ப சாமர்த்தியமா மஞ்சு பைக்குள்ள எதையோ போட்டு கொண்டாந்து அந்த செவர்கிட்ட வீசுறது அப்படியே ரெக்கார்ட் ஆயிருக்கு. இதையெல்லாம் பார்த்ததும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சி. ஈஸ்வரி நேரா சந்திராவை பார்த்து, சந்திரா நீதானே இருக்கிறது இந்த வீடியோல, நீதான் இந்த மஞ்ச பையில கொண்டாந்து வீசினியா? அப்ப நீதான் அந்த முத்துவேல் சிவனாடி கூட சேர்ந்து சதி செஞ்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்க, இது கேட்டதும் சந்திராவுக்கு ரொம்பவே அதிர்ச்சி. சந்திரா டக்குன்னு அவங்க அக்காவோட காலில் விழுந்து, அக்கா என்னை மன்னிச்சிருக்கா, நான் ஒன்னும் இப்படி பண்ணலக்கா, தயவு செஞ்சு என்னை நம்புக்கா அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, நீ இப்படி ஒரு வேலையை பண்ணுவ அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, மரியாதையா இந்த வீட்டை விட்டு போ, உனக்கு அந்த சிவனாண்டி கூட சேர்ந்து வாழ விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அவன் கூடயே போக வேண்டியது தானே, அதை விட்டுட்டு எதுக்காக இங்க இருந்துகிட்டு எனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னை என் தங்கச்சி அப்படின்னு சொல்றதுக்கே எனக்கு ரொம்பவே வெட்கமா இருக்கு, என் கூடவே இருந்து எனக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்க, மரியாதையா இந்த வீட்டை விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆவேசத்தோட ஈஸ்வரி பேசுறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை இதை நிரூபிக்கிறதுக்காக தான் ரொம்ப நாள் போராடுனேன் அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள நீங்க மட்டும்தான் எனக்கு நேர்மையா இருக்கீங்க அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க. இந்த கதை பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.